பரப்புரையை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். சென்னை திருவிக நகரிலிருந்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக வேட்பாளர்கள் பட்டியல் முன்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் தாவேக சார்பாக யார் களம் காண்கிறார்கள் என்பதனை திரையில் பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக சார்பாக அதன் தலைவர் விஜய் களம் காண்கிறார். திமுக சார்பாக இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பாக கிருஷ்ணசாமி. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை பார்க்கிறோம். அடுத்ததாக சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவேக சார்பாக என் ஆனந்த், திமுக சார்பாக ராஜா அன்பழகன், அதிமுக சார்பாக சத்யநாராயணன், நாம் தமிழர் கட்சி சார்பாக அனுஷா ஆகியோர் களம் காண்கிறார்கள். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழலில் ஏறத்தாழ பெரும்பான்மையான தொகுதிகளுக்கு 4 கூட்டணிகள் சார்பாக யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு தாவேக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், இதுல முக்கிய நட்சத்திர தொகுதிகள், நட்சத்திர வேட்பாளர்கள் தாவேக சார்பாக யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள், தாவேகாவுக்கு வந்தவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளை நம்ம அதுல முக்கியத்துவமா பார்க்கணும்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிற இறுதி நேரத்துல சில மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தூசி அவருக்கு பாத்தீங்கன்னா இறுதி நேரத்துல அவருக்கு சீட் வழங்கப்படாத இருந்தது காரணமாக அவர் கட்சியில இருந்து விலகி தற்போது தாவேகாவில நேற்று இணைந்தார். அவருக்கு தூசி மோகனுக்கு செய்யாறு தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று பாத்தீங்கன்னா மேல்மா சிப்காட் விவகாரத்துல கைது செய்யப்பட்டு குண்டாசு போடப்பட்ட அருள் ஆறுமுகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்துல திருவண்ணாமலை தொகுதி, அதாவது அமைச்சர் ஏவா வேலுவை எதிர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவெரும்பூர் தொகுதியில நவல்பட்டு விஜி, அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய நண்பராக இருந்தவர், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷை எதிர்த்து திமுகவில் ஒன்றிய செயலராக இருந்து தற்போது தாவேகாவில் இணைந்து அவருக்கு வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 83 பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த டி செல்வம் 3 நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தார். அவர் தற்போது சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து போட்டியிடுகிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார்.